ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் என் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த காலை தியானத்திற்காக நாம் தெரிந்து கொள்கிற வேத வசனம் நீதிமொழிகளின் புஸ்தகம் 16ஆம் அதிகாரம் 20வது வசனம். விவேகத்துடன் காரியத்தை நடப்பிக்கிறவன் நன்மை பெறுவான், கர்த்தரை நம்புகிறவன் பாக்கியவான். விவேகத்துடன் காரியத்தை நடப்பிக்கிறவன் நன்மை பெறுவான், கர்த்தரை நம்புகிறவன் பாக்கியவான். நம்ம இன்றைக்கு தியானிக்க போகிறது கர்த்தரை நம்புகிறது. தேவன் மேல் உள்ள நம்பிக்கை, அதான் பாக்கியம். நம்ம எது மேலெல்லாம் நம்பிக்கை வைக்கிறோம், எதிலெல்லாம் நம்பி இருக்கிறோம், அதெல்லாம் தோல்வி. இப்போ சிலர் கார் மேலே நம்பிக்கை வச்சுருப்பாங்க, பைக் மேலே நம்பிக்கை வச்சுருப்பாங்க, சிலர் சில காரியங்கள் மேலே நம்பிக்கை வச்சுருப்பாங்க, மனிதர் மேலே நம்பிக்கை வச்சுருப்பாங்க, அந்த மாதிரி பல காரியங்கள் மேலே நம்பிக்கை வைத்திருப்பாங்க. ஆனால் நம்ம நம்பிக்கை வைக்க வேண்டிய இடம் கர்த்தர். ஆனா பாக்கியவான். தேவனிடத்துல நம்பிக்கை வைக்கிற எந்த மனிதனையும் கர்த்தர் உயர்த்தி விடுகிறார், பாக்கியத்தை தருகிறார், மேன்மையை தருகிறார், உயர்வை தருகிறார், ஆசீர்வாதத்தை தருகிறார், கிருபையை தருகிறார், இரக்கத்தை தருகிறார். அப்ப ஆண்டவர் மேல நம்ம ஒரு நம்பிக்கை வைக்கிறோம். இப்ப கர்த்தர் மேல நம்பிக்கை கர்த்தரையே நம்பு. கர்த்தரை நீ நம்பும் பொழுது பிரச்சனைகள் மாறும், தீமைகள் விலகும், பொல்லாப்பு நீங்கும். பரிசுத்தமுள்ள தேவன் நம்மை ஆண்டவரை நம்புவதற்கு, சார்ந்து கொள்வதற்கு கர்த்தர் ஒரு பெரிய காரியத்தை, நன்மையை நடப்பிக்கிறார். இந்த காலை வேளையில நாம் யாரை நம்புகிறோம்? அப்ப நாம கர்த்தரை நம்பினா நம்ம பாக்கியவான்கள். நீங்க உங்களை நீங்களே பார்த்து சொல்லுங்களேன், நீ கர்த்தரை நம்புறல்ல, நீ பாக்கியவான். நீ கர்த்தரை தானே சார்ந்து இருக்கிற, நீ தான் பாக்கியவான். ஏன் நம்பிக்கை, கர்த்தர் மேல் உள்ள நம்பிக்கை அப்படின்னா, எபிரேயர் நிருபம் 11ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் சொல்லுகிறது, விசுவாசமானது நம்பப்படுகிறவன் உறுதியும் காணப்படாதவர்கள் நிச்சயமாய் இருக்கிறது. அப்ப நம்பப்படுகிறவன் உறுதி. என் ஆண்டவர் எனக்காக சிலுவையில் மரித்தார், ரத்தம் சிந்தினார், 3ஆம் நாள் உயிரோடு கூட எழும்பினார் என்று நான் நம்புகிறேன், விசுவாசிக்கிறேன். அது உறுதியாய் நான் நம்புகிறேன், அது உறுதியானது. என் தேவன் அடிக்கப்பட்டதை, என் தேவன் ரத்தம் சிந்தனை நான் காணவில்லை, ஆனால் நம்புகிறேன். அப்ப நம்பப்படுகிறவின் உறுதி, நான் காணப்படலை, ஆனால் நிச்சயமாய் நடந்தது. இதான் நம்முடைய வாழ்க்கையில விசுவாசம். இந்த விசுவாச நம்பிக்கை கர்த்தர் மேல உறுதியாய் நிற்கும் போதுதான் தெய்வத்தினுடைய ஆசீர்வாதம் நம்ம மேல இருக்கும். நீங்களும் நானும் பாக்கியவான்கள். இப்ப நம்ம தேவன் மேல வைராக்கியமாய் நம்பிக்கையாய் இருக்கும் பொழுது நம்ம பார்த்து ஆண்டவர் சொல்றாரு, என் பிள்ளை. நம்மளை பார்த்து ஆண்டவர் சொல்றாரு, நீ பாக்கியவான். நான் ஊழியத்துக்கு வந்த புதுசு ஆரம்பம். அந்த டைம்ல நிறைய பேர் கேள்வி கேட்டாங்க, எவ்வளோ வருமானம் வரும், எவ்வளோ பணம் கிடைக்கும். நான் சொன்னேன், சில நேரம் ஒன்றுமே இருக்காது, சில நேரம் காணிக்கப்பட்டில் எவ்வளோ வருதோ அவ்வளோதான். அப்பா அவங்க சொன்னாங்க, லட்சக்கணக்காக வருமே. நான் சொன்னேன், சபையில் வருகிற ஜனங்களை பொறுத்து, கொடுக்கிறவர்களை பொறுத்து அந்த பணங்கள், ஒரு பெரிய சபையாக இருந்தால் அந்த சபைக்கு கூடுதலாக வருவதற்கு வாய்ப்பு இருக்கு, கொடுப்பதற்கு. சின்ன சபையாக இருந்தால் கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஒரு சமயம் நிறைய பேர் இப்படி கேள்வி கேட்பாங்க. ஒருத்தர் சொன்னார், உங்கள் வண்டி பழசாயிடுச்சுல, அதை எக்ஸ்சேஞ்ச் ஆஃபரில் போட்டு என்ன பாஸ்டர் மாதம் ஒரு 3000 ரூபா கட்டி எடுத்துருங்க அப்படின்னார். நான் கேட்டேன், இந்த 3000 ரூபா யார் தருவான்னு கேட்டேன்.
ஏன் காணிக்கப்பட்டிலேருந்து எடுத்துக்க வேண்டியதான் அப்படின்னாரு. நான் சொன்னேன், எங்கள் காணிக்கப்பட்டியில் 3000 ரூபா வந்துச்சுன்னா நான் தான் ராஜா. அவரோட பார்த்தாரு. எங்கள் காணிக்கப்பட்டியில் 20 ரூபா 30 ரூபா வந்ததுன்னா பெரிய விஷயம், 50 ரூபா வந்ததுன்னா பெரிய விஷயம். நீங்கள் கடன் வாங்கக்கூடாதுன்னு போதிக்க வேண்டிய போதகராகிய நீங்கள் என்னை கடன் வாங்க தூண்டுகிறதே தப்பு. அவர் அமைதியாக போயிட்டார். நான் சொன்னேன், ஒவ்வொரு சபையினுடைய வருமானத்தையும் அந்த ஜனங்கள் வந்து ஆராதித்து அவர்கள் காணிக்க போடுகிறதையும் நீங்கள் பக்கத்தில் இருந்து பார்த்தீங்கன்னா தெரியும் அங்கே என்ன வருமானம் வருதுன்னு. ஒரு சமயம் ஒரு காணிக்க ஆராதனை, அந்த ஆராதனையில் ஒரு 15 பேருக்கு மேலே இருக்காங்க. அதில் ஒரு 10 பேர் காணிக்க போடுறாங்க. 10 பேர் காணிக்க போட்டாங்க. வந்து எல்லாம் கையை காணிக்க பெட்டியில் வச்சுட்டு போயிட்டாங்க. ஆராதனை முடிஞ்சது. நாங்கள் இருந்த அந்த சபையில் வந்து பயங்கரமாக திருட்டு போகும். நான் ஒரு முறை கொஞ்சம் காசு அப்படியே சேர்த்து வச்சு அந்த மிஷனரிகளை கொடுக்க, ஒரு தடவை ராத்திரி திருடரில் வந்து ஃபேனு காணிக்கப்பட்டியை உடச்சி காணிக்க எல்லாத்தையும் தூக்கிட்டு போயிட்டான். அதுலேருந்து நாங்கள் ஒத்த பைசா கூட அங்கே வைக்கிறதில்ல, எல்லாத்தையும் நான் வந்து எடுத்துருவேன். அப்போ அந்த வாரத்துலையும் சரி எல்லாம் காணிக்கை எடுத்துருவோன்னு சொல்லி பெட்டியை திறந்து பார்த்தா 10 ரூபா இருக்கு. காணிக்கை போட்டது ஆண்டவர்கிட்ட எனக்கு பயங்கர குழப்பம். ஆண்டவரே 10 பேருக்கு மேலே வந்து நின்று போட்டாங்க. இப்போ எனக்கு ஒரே குழப்பம். ஆண்டவர்கிட்ட கேட்குறேன், ஆண்டவரே எத்தனையோ பேர் வந்து போட்டாங்களே. அப்போ தான் சும்மா கையை காமிச்சு போயிருக்காங்கன்றது அப்போ தான் எனக்கு தெரியும். அப்போ நிறைய சபைகள் அப்படி தான், நிறைய சபைகளில் நடக்கிற விஷயங்கள் அப்படி தான். சிலர் வருவாங்க, காணிக்க போடுறத போல நடிப்பாங்க, போயிடுவாங்க. ஆனால் சில உண்மையாக காணிக்க போடுற ஆட்களும் இருக்காங்க. நான் கேள்விப்பட்டபடி சில சபைகளில் உண்மையாக தசோவா காணிகள் கொடுக்குறவங்களும் இருப்பாங்க. அது ஆண்டவர் மேல் உள்ள நம்பிக்கை. அதனால் அவங்க பாக்கியவான்கள். பாக்கியவான்களுக்கு தான் கொடுக்க முடியும், பாக்கியவான்களுக்கு தான் ஜெபிக்க முடியும், பாக்கியவான்கள் தான் ஊழியம் செய்ய முடியும், பாக்கியவான்கள் தான் நேரத்தை கர்த்தருக்கு தர முடியும், பொருளை கர்த்தருக்கு தர முடியும், ஊழியம் செய்ய தங்களுடைய தியாகத்தை கர்த்தருக்காக செய்ய முடியும். பாக்கியம் உள்ளவர்கள், கர்த்தர் மேலே நம்பிக்கை வைக்காதவர்கள் இதெல்லாம் ஒன்றும் செய்ய முடியாது. சாக்கு போக்கு சொல்லிட்டு தெரிய வேண்டியதான். 7 நாள் 6 நாள் நான் ஊழியத்தை வேலை செய்கிறேன், 7ஆம் நாள் எனக்கு டயர்டு, அன்றைக்கி ரெஸ்ட்டு. கர்த்தர் சொல்லுவார், நான் 7 நாள் 6 நாள் உன்னை பாதுகாத்தேனே, 7ஆவது நாள் உனக்கு ஓய்ந்திருக்க சொல்லியிருக்கிறேன், அந்த ஓய்வு நாளில் எனக்கு தரக்கூடாதா அப்படின்னு கேட்பார். அது காதிலே வாங்கிறதில்ல. ஆண்டவர் மேல் உள்ள நம்பிக்கை. சிலர் எனக்கு தெரியும், ஞாயிற்றுக்கிழமையில் ஆராதனை முடிச்சுட்டு வந்து சாப்பிட்டுட்டு அப்புறம் கொஞ்சம் நேரம் இருந்துட்டு அப்படியே போகிறது, ஜெப நட, சுவிசேஷம் அறிவிக்க, கிராமமாக போகிறது, இதெல்லாம் போகிறதுக்கு கர்த்தர் அவர்களுக்கு கிருபை தந்திருக்கிறார். அதான் தியாகம். எங்கள் வாலிப நாட்களில் ஊழியத்துக்கு நாங்கள் வந்தப்பெல்லாம் ஓடுவோம் ஆண்டவருக்காக. நம்பிக்கை, என்னை கொண்டு கர்த்தர் கிரியை செய்வார் என்ற நம்பிக்கை, அந்த பாக்கியத்தை நாங்கள் அனுபவிச்சிருக்கோம். அற்புத அடையாளங்கள் நடக்கும். அதனால் இந்த காலை வேளையில் கர்த்தர் மேலே நம்பிக்கை வைங்க. உங்கள் கரத்தினால் அற்புத அடையாளங்களை கர்த்தர் செய்வார். சோர்வடைந்து உட்காராதீங்க, தைரியமாய் போய் வேலை பாருங்கள், ஊழியம் செய்யுங்க, கர்த்தருக்கு கொடுங்க. அந்த காரியத்தில் கர்த்தர் உங்களை மேன்மையாக வைப்பார். ஆமென், ஆமென்.